ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அண்ணாமலையானுக்கு அரோகரா. ஆன்மீக அன்பர்களே, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய உள்ளது 40 என்ற அந்த செய்யுள் தொகுப்பின் பொருளை நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது 4வது உரை. செய்யுள் 1. இந்த செய்யுள் 1ஐ 2 உரைகளாக பார்க்கப் போகிறோம். செய்யுள் 1 மிகவும் அற்புதமான ஒரு துவக்கம். ரமண மகரிஷி எழுதும்போது அவ்வப்போது பல செய்யுள்களை எழுதினார். அவற்றையெல்லாம் தமிழ் சங்ககால இலக்கணப்படி 40 செய்யுள்களாக தொகுக்க முயற்சி செய்தபோது பல செய்யுள்கள் பொருந்தவில்லை என்பதால், அந்த இலக்கணத்திற்கு பொருந்தவில்லை என்பதால் மறுபடியும் பகவான் எழுதினார். அப்படி எழுதிய போது எது முதல் எது கடைசி என்றெல்லாம் எழுதவில்லை. பின்பு எது முதலில் வைக்கலாம் என்று தேர்ந்தெடுக்கும் போது முதல் செய்யுளாக இந்த செய்யுளை பகவான் தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ளார். நாம் உலகம் காண்டாலால் நானாவாம் சக்தியுற ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. நாம் உலகம் காண்டாலால், நாம் உலகத்தை காண்பதால், நானாவாம் சக்தியுள, பலவிதமான சக்திகள் உள்ளன என்பதை நாம் அறிகிறோம். ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலை, இது எல்லாமே ஒரே ஒரு சோர்ஸிலிருந்து தான் வருகிறது என்பதை ஒற்றுக்கொள்வது ஒரு தலையே. ஒரு தலையே என்றால் சிங்கிள் பாயிண்டடாக எல்லோரும் ஒருமித்து ஒப்புக்கொள்வார்கள் என்று பகவான் கூறிவிட்டு, நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாம் அவனுலகு. இப்ப பார்ப்போம். நாம் உலகத்தை காண்பதால், நாம் உலகம் காண்டாலால், நாம் உலகத்தை காண்பதால், நானாவாம் சக்தியுள. சக்தி என்றால் இங்கே பலவிதமான சக்திகள் உலகத்தில் உலவுவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு உயிரும் ஒரு சக்தி. ஒரு கோடி மக்கள் இருக்கிறான் என்றால் 1 கோடி விதமான, நானாவிதம்னா பலவிதம், 1 கோடி விதமான உயிர்கள். பார்ப்பதற்கு ஒரே மனித இனமாக இருந்தாலும் 100 கோடி என்றால் 100 கோடி விதமான, 1000 கோடி என்றால் 1000 கோடி விதமான ஜனங்கள், சக்திகள். அவர்களும் தனித்தனி சக்திகள் அதில் பார்க்க முடியும். அதே போல ஒவ்வொரு விலங்கினமும், பல விலங்கினங்களும், பல பறவை இனங்களும், நீரில் வாழ்வனவும் எத்தனை சக்திகள், செடிகள், கொடிகள், மரங்கள், பூச்சிகள், புழுக்கள் என்று அளப்பரியாத, என்ன சொல்லுவாங்கன்னா 84 லட்சம் கோடி உயிரினங்கள் இருப்பதாக சொல்வார்கள் ஒரு இடத்துல, நம்ம புராணத்தில். இப்படி பல 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 விதமாக சொல்வார்கள். 33,000 கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். தேவர்களே எவ்வளவுனா உயிரினங்கள் எவ்வளவு நம்மளே பார்க்குறோம். புது புது உயிரினங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த காடு பக்கம் போனீங்கன்னா பொதுவாக ஃபாரஸ்டில் புதிதாக சின்ன சின்ன பூச்சிகள், பெரிய பூச்சிகள், விதவிதமாக. அப்போ அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அதெல்லாம் ஒரு சக்தி. பலவிதமான சக்திகள் உள்ளதை நாம் காண்டாலால் இவை எல்லாம் எங்கு இருந்து உதித்திருக்கும்? வாட் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ் என்றால், அது ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரே ஒரு சோர்ஸிலிருந்து தான் இத்தனையும் உருவாகி இருக்கும். அதை ஒரு சிலர் கடவுள் என்கிறார்கள், ஒரு சிலர் படைத்தவன் என்கிறார்கள், ஒரு சிலர் ஆண்டவன் என்கிறார்கள், ஒரு சிலர் இயற்கை என்கிறார்கள்.
தனி நபர் அல்ல, இயற்கை. எப்படியா இருந்தாலும் ஒரே ஒரு முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்னே ஒன்றாக தான் இருக்க வேண்டும் என்பதில் ஒரு தலையாக ஒப்பல் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லோருமே ஒரு தலையாக எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். ஒப்பல்னா ஏற்றுக்கொள்வார்கள். ஒப்புதல் அர்த்தம் புரியும். ஒப்புதல்னா ஏற்றுக்கொள்வார்கள் என்று பகவான் கூறுகிறார். இப்போ 1,00,000 பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த 1,00,000 பேர் எத்தனை பேரிலிருந்து வந்திருப்பார்கள் என்றால் சுமார் அதில் அப்படியே ரெடியூஸ் பண்ணா ஒரு தாய் ஒரு தகப்பன் அவர்கள் எங்கிருந்து வந்திருப்பார்கள், அதையும் ரெடியூஸ் பண்ண அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ 10 பேர் 100 பேராகி, 100 பேர் 1000 பேராகி, 1000 பேர் 10,000 பேராகி, 10,000 பேர் 1,00,000 ஆகி, 1,00,000 1 கோடி ஆகி, 1 கோடி பல கோடிகள் ஆவது தானே. அப்படிதானே வளர்ச்சி இருந்திருக்கும். அப்போ அது எப்படி கீழே போனால், கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் போய் ஏதோ ஒன்றில் போய் முடியும், ஒரே ஒரு பாயிண்ட்ல போய் முடியும். இதைத்தான் சொல்றது ஓர் முதலை ஒப்பல். இப்படி சொல்றது ஒரு தியரிட்டிக்கல் விஷயம், கண்கூடான விஷயமும் கூட. ஆனால் இதை யார் செய்திருப்பார்கள் என்பதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். அதில் தான் எல்லா விஞ்ஞானமும் எல்லா பிலாசபியும் மனோ தத்துவங்களும் புகுந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றன. நம்மளுடைய சாஸ்திரங்களில் அந்த ஆராய்ச்சிகள் கேள்விக்கு கொஸ்டின், சந்தேகப்பட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் எதுவுமே இல்லை. அங்க தடைகள் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கான தடைகள் என்ன என்பதை மட்டும் பார்த்துவிட்டு அந்த தடைகளை எப்படி நீக்குவது. தடைகள் எங்க ஏற்படுகிறது? மனதில் ஏற்படுகின்றது. இந்த இயற்கையின் உன்னதமான சக்தியை, அந்த ஒரு சக்தியை புரிந்து கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு ஒரு தடை உள்ளது. அது எங்கே உள்ளது? மனதில் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு உடல் ஒரு தடை இருக்காது. உடலுக்கு சிந்திக்க வாய்ப்பில்லை. எது சிந்திக்கிறதோ அதுதான் நம்மை வழி நடத்தும். அப்போ சரியாக வழி நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு சரியான ஒரு அறிவு வேண்டும். அதைத்தான் ஞானாபியாசம், ஞானம் அடைதல், ஞானத்தை பெறுதல். ஞானத்தை பெறுதல் என்பது மிக சுலபமானது. ஒரு குருவின் வார்த்தை. ஒரு வரியில் குரு சொல்வது 100 புத்தகங்கள் படித்தாலும் புரியாததை புரிய வைக்கும் என்று கூறுவார்கள். அதுதான் அந்த காலத்தில். இப்போ கூட பல ஆசிரமங்களில் புக்கு படிக்கக்கூடாது, அந்த ஆசிரமத்தில் சேர்ந்து விட்டால் புத்தகங்கள் படிக்கக்கூடாது என்று முதல் ஒரு கண்டிஷன் போடுவாங்க. இது கண்டிஷனே இல்லாமல் இருந்த காலம் உண்டு. உள்ளே போயிட்டாலே வேற எந்த புக்கு இருக்காது. அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள், புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கும். மற்ற புத்தகங்கள் தேவையில்லை, குழப்பமே வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறது. ஒரு சில ஆசிரமங்களில் எந்த புத்தகமே இல்லை, குரு தான் புத்தகம், குருவினோட போதனைகள் தான் சாஸ்திரம் என்று, ஆகமம் என்று அர்த்தம் கொள்ளப்படும். ஆகவே அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதற்கு பேர் ஞானம். அப்போ சமஸ்கிருதத்தில் ஞானம்னு சொல்றதும் நம்ம தமிழ்ல அறிவு என்று சொல்வதும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ஞானம் என்றால் இந்த சொல்லை கேட்கும் போதே தெரிகிறது, அதுக்கு ஆப்போசிட் கிடையாது. ஞானம் என்றால் ஞானம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிடையாது. அறிவு என்றால் தமிழ்ல சொல்லும்போது 2
அறிவு சொல்லலாம். ஒன்று உலகியல் அறிவு, இன்னொன்று ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மீக அறிவைத்தான் ஞானம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தமிழ்ல அறிவுன்னு சொன்ன உடனே பல இடங்கள்ல ரமணரே எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா, சில இடங்களிலே அது உலகியல் அறிவாகவும், சில இடங்களிலே ஞானமாகவும் பாவிக்கப்படுகிறது. நாம் போக போக அந்தந்த செயல்ல வரும்போது நம்ம பார்ப்போம். அது தெளிவாகவும் தெரியும். அது 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 ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது சமஸ்கிருதம் மிக்ஸ் ஆகி வர்றதுனால இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது உள்ளது. ஆகவே இந்த ஞான அபியாசம், அபியாசம்னா ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்னா ஸ்ட்ராங் ப்ராக்டிஸ், அபியாசம்னா வெரி ஸ்ட்ராங் ப்ராக்டிஸ். அதுக்கு பேர் அபியாசம்னு சொல்கிறது. இப்போது ஒரு சிலர் 5 மணிக்கு எழுந்து கொள்கிறார்கள், 5:15 தயாராகி விடுகிறார்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, யோகாசன பயிற்சி, தியான பயிற்சி செய்கிறார். 6 மணி வரைக்கும் செய்கிறார். ஏதோ ஒரு நாள் செய்கிறார், அப்படி இல்லாமல் வாழ்நாள் பூரம் செய்கிறார், விடாமல் செய்கிறார் என்றால் அதுக்கு அபியாசம்னு பேர். ஏதோ ஒரு நாள் செய்கிறது, ஒரு மாதம் விட்டுறது, ஒரு மாதம் செய்கிறது, இதுக்கு பேர் அபியாசம் கிடையாது. அதே போல் ஞான அபியாசம் என்பது அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மைண்டில் இந்த ஞானம், அதுக்கான அறிவு, அதுக்கான தேடுதல் ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கு பேர் ஞான அபியாசம். கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் அபியாசத்தினுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது. இப்போ புத்தர் எடுத்துட்டிங்கன்னா, அவர் ஞானத்தை அடைந்த பிறகு கூட அபியாசத்தை தொடர்ந்தார். அதாவது யோகாபியாசத்தை தொடர்ந்தார். யோகா பயிற்சிகள் செய்வது யோகா அபியாசம், ஞானத்தை மட்டும் செய்வது ஞான அபியாசம், கர்மா யோகம் பண்ண கர்ம யோக அபியாசம், அதுவே கர்ம யோகத்தை அபியாசமாக செய்யலாம். பக்தியை தொடர்ந்து செய்வது பக்தி அபியாசம், தொடர்ந்து செய்வது கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். புத்தர் மறுபடியும் அவர் என்ன ஞானம் அடைவதற்கு முன்பு என்ன ஒரு 12 வருடங்கள் தேடினார். 12 வருடங்களில் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அபியாசம் செய்தார். அதாவது யோகாசனம், பிராணாயாமம்னா பல விதமான பிராணாயாமா, பல குருமார்கள் சொன்னதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அவர் ஞானம் அடைந்த போது அந்த பிராக்டிஸுக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இருக்கவில்லை. ஆனாலும் அதை என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை தொடர்ந்து கடைசி வரைக்கும் செய்து கொண்டிருந்தாராம். அது அவருக்குள்ள ஊறி போச்சு. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அந்த யோகாபியாசங்களை தொடர்ந்து செய்தார் என்று கூறுவார்கள். அதனுடைய பலன் என்ன அப்படின்னா ஆரோக்கியம், மக்களுக்கு அதிலிருந்து ஒரு படிப்பினை. ஏன்னா பல பேருக்கு அது தேவைப்படுகிறது. இதெல்லாம் இருந்திருக்கு. ஆகவே இந்த மாதிரி அபியாசங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. ஞான அபியாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த யோகாபியாசங்கிறது சுலபம். பயிற்சி, உடற்பயிற்சிங்கிறது உடலுக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து செய்ய சொன்னால் எல்லாரும் செய்வாங்க. ஆனால் அதிலிருந்து ஆத்மாவை பற்றிய அறிவு விடுமா என்றால் அது சொன்னாதான் வரும். அது தெரிந்து கொண்டால்தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. 60 வருஷம் யோகாசனம், பிராணாயாமம், மெடிடேஷன் பண்ணியிருந்தால் கூட ஞானத்தை பற்றிய ஒரு தேடுதல் இல்லாமல், ஞானத்தை பற்றிய ஒரு கேள்வி இல்லாமல் ஞான அபியாசம் ஏற்படாது. அதே சமயம் ஞான அபியாசம் எடுத்த உடனேயே ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் உண்டு. எப்படி நடக்கும் என்று நமக்கே தெரியாது. அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப, அவர்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த தாகத்திற்கு ஏற்ப ஞான அபியாசம் செய்வார்கள். ஞானம் அவர்களை தேடி வரும். இதுதான் அதனுடைய தாற்பயம். இப்போ நாம் உலகம் காண்டாளால் நானாவாம் சக்தியுள்ள எத்தனை விதமான விஷயங்கள் இருந்தாலும் உலகத்துல எல்லாமே ஒரே ஒண்ணுக்குள்ளிருந்து வந்திருக்கும் என்று சொல்வார்கள். இது அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஒரு வாழ்க்கையில ஒன்று நடந்தது. அதை சொல்லி இன்றைய இந்த முதல் செயலினுடைய
முதல் உரையை முடித்துக் கொள்ளலாம். 2வது உரையில் முழுவதுமாக முடியும். அவர் பைபிள் படிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ட்ரெயின்லையோ பஸ்லையோ போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அவர் பார்த்தாலே தெரியும். அப்போ அவர் எடிசன் அப்படிங்கிற ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்னது நாங்களாக கூட படிக்கிறது இல்லை, உங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், அதாவது மெட்டீரியல் வேர்ல்டில் என்ன இருக்குன்னு உள்ளே புகுந்து பார்த்த ஒருத்தர் எதுக்காக இதை படிக்கணும்? அப்போ அவர் சொல்லியிருக்கார், எல்லாம் ஆண்டவன் படித்தது. ஆண்டவன் படித்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த பொம்மையெல்லாம் செஞ்சு சயின்டிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணி எல்லாரும் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சரி, அப்போது சோலார் சிஸ்டம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியும் அப்படின்னார். சரி, அதை எடுத்துக்கொண்டு லண்டனில் தான் அது நடக்குது, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க நாளைக்கு, அல்லது எப்போ முடிக்கிறீங்களோ கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இவரும் சிரத்தை எடுத்து சூரியன், அந்த பூமி, புதன் எல்லாம் வச்சு அந்த 9 கோள்களை வைத்து அந்த சோலார் சிஸ்டத்தை உருவாக்கி ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு பாக்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு கொண்டு போகிறார். அவர் ஒரே சந்தோஷம். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு பொருள் செய்து வாங்கிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெருமை, ஒரே சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்போ போகிறார். போகும்போது அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு போகும்போது அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பாக்ஸ் முன்னாடி வைக்கிறாரு, பார்க்குறாரு. ஓகே, அது வச்சோடனே அப்புறம் சொல்கிறார், தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறாரு, இது யார் பண்ணினதுன்னு கேட்டார். நான் தான் பண்ணினேன். இல்லை, இது ஒருத்தருமே பண்ணலை, அதுவாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆர்கியூமெண்ட். அவருக்கு புரியல. இல்லை, இது நான் எப்படி நான் பண்ணாமல் எப்படி இது வரும்? இல்லை, இது ஏற்கனவே இப்படியே தான் இருக்குது, இந்த பொம்மை இப்படி தான் இருக்குது, இது யாரும் பண்ணலை, பண்ண வேண்டியதில்லை, இப்படியே தான் இருக்குது, அதுவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் அது எப்படி அதுவாக வரும், இதுக்கு ஒரு கிரியேட்டர் வேணும், அப்படி இருந்தால் தானே இந்த கிரியேஷனே வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உபநிஷத் அங்கே வந்துருச்சு. இதுதான் உபநிஷத். அப்போது இந்த சாதாரண பொம்மை அது சுத்தக்கூட இல்லை, டைமிங்க்கு கூட போகலை, ஒரு சந்திரன் எந்த நாளில் எந்த இடத்துல இருக்குங்கிறது ஃபிக்ஸட். 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதன்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி எங்கே இருக்குங்கிறது இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு பூமி எங்கே இருக்கும், அந்த டைமில் சந்திரன் எங்கே இருக்கும், அந்த டைமில் சனி எங்கே இருக்கும், புதன் எங்கே இருக்கும் இன்றைக்கே சொல்லலாம். அவ்வளோ அக்யூரேட்டாக சுற்றிட்டு இருக்க. இதுக்கே ஒருத்தர் தேவைப்படும் போது, இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் தேவைப்படும் போது, இவ்வளவு ஸ்கில் தேவைப்படும் போது, இத்தனையும் உருவாக்குறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த எவ்வளவு ஸ்கில் இருந்திருக்கணும், அதுவும் உருவாக்குபவரே அடையாளமே இல்லாமல், ஒன்றுமே தெரியாமல் மறைந்திருந்து உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவருடைய ஸ்கில் எவ்வளவு, உருவாக்கும் திறன் எவ்வளவு, அதை நான் வியந்து இறைவனாக பார்க்கிறேன் என்று சொன்னாராம். ஆகவே ஒரு சயின்டிஸ்ட், டாப் மோஸ்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டாப் மோஸ்ட்னு சொல்கிறாங்க. அவர் ஃபீல்டு வேறு. ஆனால் இவர் உலகத்துக்குள்ள பல விஷயங்கள் கண்டுபிடித்து கொடுத்தவர். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி, பல்பு போன்ற ஒரு 10,000 விஷயங்கள் கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அதனால் ஒரு விதத்தில் இவரும் டாப் மோஸ்ட். அவருக்கு இறைவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்று அவர் சொல்கிறார். இதுதான் இதனுடைய தாத்பரியம். ஆகவே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா அது இறைவன். அந்த சோர்ஸை இறைவன் என்று நாம் அழைக்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.